தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்களில் டாப் லிஸ்டில் இருப்பவர்தான் வி.கே. ராமசாமி. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் சினிமா முதல் 21ஆம் நூற்றாண்டு ட்ரெண்டிங் படங்கள் வரை நடித்து புகழ் பெற்றவர். காமெடியன், கேரக்டர் ரோல் என பன்முகத்தன்மை கொண்டவர். எம்ஜிஆர் தொடங்கி சிம்பு வரை பல ஹீரோக்களுடன் நடித்துள்ளார். அவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, நல்ல மனிதரும் கூடதான். தியாகம், காதல், குடும்ப பொறுப்பு என அனைத்திலும் அக்கறையுடன் செயல்பட்ட இவர் பெரிதாக பலரால் அறியப்படவில்லை. விருதுநகரில் பிறந்த வி.கே. ராமசாமியின் இயற்பெயர் கந்தன் ராமசாமி. இவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, ஒரு தீவிர சுதந்திர போராட்ட வீரரும் கூட. காமராஜரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர இயக்கத்தில் அவர் ஈடுபாடு கொண்டார். தனது இளம் வயதிலேயே தேசபக்தியுடன் சேர்ந்து சினிமாவிலும் நடிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசையையும் ராமசாமி கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் நாடகங்களில் நடிக்க தொடங்கிய இவர் படிப்படியாக சினிமாவுக்குள் காலடி எடுத்து வைத்தார். மேடையில் அவரது அற்புதமான நடிப்பு பலரையும் கவர்ந்தது. அவரது குறிப்பிடத்தக்க வேடங்களில் ஒன்றுதான் தியாக உள்ளம் நாடகத்தில் பேங்கர் சண்முக பிள்ளையாக அவர் நடித்தது. அதுவும் 15 வயதில் அவர் அதில் நடித்தார். இந்த நாடகத்தின் வெற்றி தயாரிப்பாளர் மெய்யப்ப செட்டியாரின் கவனத்தை ஈர்த்தது. அவர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நாம் இருவர் திரைப்படமாக மாற்றினார். இந்த படத்தில் ராமசாமி தனது 21 வயதில் சண்முகம் பிள்ளையாக நாடகத்தில் நடித்து தனது கதாபாத்திரத்தில் மீண்டும் நடித்தார். இப்படிதான் அவரது திரைப்பட வாழ்க்கை தொடங்கியது. 5 தலைமுறைகளுக்கும் மேலாக பல கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். வி.கே. ராமசாமியின் வாழ்க்கை பயணம் அசாதாரணமானது. 55 ஆண்டுகளுக்கும் மேலாக எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் முதல் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிம்பு வரை தமிழ் சினிமாவின் ஒவ்வொரு முக்கிய நட்சத்திரங்களுடனும் அவர் பணியாற்றியுள்ளார். நகைச்சுவை வேடங்கள், முக்கிய கதாபாத்திரங்கள் அல்லது வில்லன்கள் என அவரது நடிப்பு பன்முகத்தன்மை கொண்டது. வி.கே. ராமசாமி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தனது திறமையை நிரூபித்தார். எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்ற போதும் தன்னுடன் பணிபுரியும் அடிமட்ட ஊழியர்கள் வரை சமமாக நடத்தும் மனிதாபிமானம் மிக்க மனிதராகவே வாழ்ந்துள்ளார். கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவருடனும் அவர் ஆழமான ஒரு நட்பை கொண்டிருந்தார். அவர்களுடன் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் நெருக்கமாக இருந்துள்ளார். சிவாஜி கணேசன் உடனான அவரது உறவும் பரஸ்பர மரியாதை மற்றும் நட்புறவு கொண்டதாக இருந்துள்ளது. சினிமாவில் உயரத்தில் இருந்தாலும் வி.கே. ராமசாமியின் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருந்தது. மது பழக்கம், குதிரை பந்தயம் போன்ற தீய செயல்களிலும் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த பழக்கங்கள் இருந்த போதிலும் ராமசாமியின் நடிப்பு துறையின் மீதான அவரது காதல் உறுதியாகவே இருந்தது. அவர் திரைப்படங்களை தயாரிப்பதன் மூலம் சினிமா மீதான தனது ஆர்வத்தை ஒரு படி மேலே கொண்டு சென்றார். பெரும்பாலும் தனது வருமானத்தை அவர் மிகவும் நேசித்த துறையில் முதலீடு செய்துள்ளார். வி.கே. ராமசாமிக்கு தனது முதல் மனைவி சூரியகுமாரி மூலமாக ரகுநாத் மற்றும் ராஜேந்திரன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். ரகுநாத் திரைப்பட தயாரிப்பாளராக மாறினார். வி.கே. ராமசாமி நடிகர் எம்.ஆர். ராதாவின் முன்னாள் மனைவி ரமணியம்மாளை 2வது திருமணம் செய்து கொண்டார். 2 மகன்களுடன் எம்.ஆர். ராதாவை பிரிந்து வாழ்ந்து வந்த அவரை வி.கே. ராமசாமி அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். அவரது மகன்களையும் தனது மகன்கள் என அறிவித்தார். இது அவரது வாழ்க்கையை மாற்றியது. பலரும் அவரது இந்த செயலை பாராட்டினர். நீரிழிவு மற்றும் இதய நோய் காரணமாக வி.கே. ராமசாமியின் உடல்நிலை அவரது இறுதி ஆண்டுகளில் மோசமடைய தொடங்கியது. அவருக்கு நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் காரணமாக சிக்கல்கள் ஏற்பட்டது. அவரது உடல்நிலை மோசமடைந்த போதிலும் அவர் தொடர்ந்து பணியாற்றினார். அவர் தனது 76வது வயதில் காலமானார்.